வெல்கம் டு தமிழ் டெக் ட்ரெயினர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஆப் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் டூல் கிட் ஆப். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் சேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் மாற்ற முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே எடுத்து வர பெல் ஐக்கான் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் டூல் கிட். ஸோ டூல் கிட் ஃபார் வாட்ஸ்அப் இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம டெக்ஸ்ட் சேட்டிங் வந்து ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டு எமோஜி, டெக்ஸ்ட் ரிப்பீட்டர் அண்ட் பிளாங்க் டெக்ஸ்ட், டைரக்ட் மெசேஜ், ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டு எமோஜி இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் இருக்கிறது நம்ம வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா எமோஜி, நமக்கு வந்து எந்த மாதிரி சிம்பிள் வேணும், நீங்கள் ஹாப்பியோ அல்லது ஃப்ளவர்ஸ் ஆர் ஆங்க்ரி இப்படி எதை வேணுனாலும் நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் வந்து கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு க்ரீட்டிங் சென்ட் பண்ணுறதோ ஆர் பர்த்டே விஷஸ் ஆர் ஆங்க்ரி ஆர் குட் மார்னிங் இப்படி எதை நீங்கள் சென்ட் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிட்டோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எமோஜி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், ஹாப்பியாக வேணும் அப்படின்னா ஹாப்பியான ஸ்மைலி ஃபேஸ் வேணும் அப்படின்னா ஸ்மைலி ஃபேஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோன்னே எங்களுக்கு இங்கே கீழே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ குட் மார்னிங் அப்படிங்கிற இப்படி தான் சிம்பிள் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதே அப்படி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளார்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்ஸ்ட் மெசேஜும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வந்து ஜாலியாகவும் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் தான். நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஆர் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் யாருக்கு வேணாலும் சேட் பண்ணிக்கலாம். ஆர் ஆர்டினரியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே குரூப்புக்குள்ளே சேட் பண்ணும்போதும் இது மாதிரி யூஸ் பண்ணி சேட் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இதில் காட்டிக்கலாம். ஸோ நீங்கள் ஷேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இதுக்கு ஷேர் பண்ணுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் ஷேர் பண்ண, வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ அப்படி எதில் ஷேர் பண்ணுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் காப்பி பண்ணி கூட எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டு எமோஜி. தென் டெக்ஸ்ட் டு ரிப்பீட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே நீங்கள் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிவிட்டு எத்தனை டைம் ரிப்பீட் வேணும். ஸோ இன்கேஸ் ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை டைம் வேணும் அப்படின்னு நம்பரில் ஸோ 10 டைம்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ரிப்பீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அதே பார்த்திங்க அப்படின்னா 10 டைம்ஸ் வந்துடும். ஸோ இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நமக்கு வந்துச்சு, சண்டை வந்துச்சு அப்படின்னாலும் சாரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் 1000 டைம் 10,000 டைம் கூட நீங்கள் வந்து சாரி வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ரிப்பீட் டெக்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியான ஒன்று தான். நீங்கள் ஒரே ஒரு டைம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டைம் வேணுமே அதை நீங்கள் நம்பரில் என்ட்ரி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிளாங்க் டெக்ஸ்ட்டு. ஸோ வாட்ஸ்அப்பில் பிளாங்க் டெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் கோடை வச்சு தான் நம்ம சென்ட் பண்ணணும். வேறு ஏதாவது சிம்பிளாக வேர்டோ டைப் பண்ணி தான் ஒரு லெட்டராச்சும் டைப் பண்ணி தான் பண்ண முடியும். பட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எத்தனை டைம் வேணாலும் எம்டி டெக்ஸ்ட்டை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 10, 20, 50 அண்ட் 100 இப்படி 5 இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எந்த நம்பர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட 10 டைம் எம்டி மெசேஜ் போகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசு டைரக்ட் மெசேஜ் ஆஸ் யூஷுவல் மாதிரி தான். ஸ்டேட்டஸ் சேவர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துருந்த ஸ்டேட்டஸ் வந்து
இதெல்லாம் ஷோ ஆகும். ஸோ இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டான ஆப் வேணும் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் இதிலேயே பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எந்த ஒரு தேர்டு பார்ட்டி ஆப் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்மளுடைய இன்டர்னல் மெமரியிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது அத்தனையுமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி எடுக்கிறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, விசிபிள் ஆகிறது, இன்விசிபிளாக இருக்கும், அது விசிபிள் ஆகிற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காமல் பாருங்கள். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா டூல் கிட்ஸ் ஃபார் வாட்ஸ்அப். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், சேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதன் மூலிமா ஒரு ஃபன்னாகவும் ஒரு ஜாலியாகவும் இந்த மூலிமா டெக்ஸ்ட்டு சேட்டிங்கை வந்து கண்டிப்பாக இதை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக் ட்ரெயினர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.